குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா 7th சாப்டரில் தானியங்கு வடிகட்டியை நீக்குதல். எப்படி வந்து நம்ம வந்து தானியங்கு வடிகட்டியை எப்படி நீக்கணும், தானியங்கு வடிகட்டியை நீக்க கருவிப்பட்டியில் உள்ள ஆட்டோ ஃபில்டர் பணிக்குறியை மீண்டும் கிளிக் செய்ய வேண்டும். நம்ம வந்து ஆட்டோ ஃபில்டர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். இப்போது அட்டவணை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிடும், பழைய நிலைமைக்கு வந்துடும். செந்தர வடிவூட்டல் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர். தானியங்கு வடிகட்டல் ஒரு புலத்தின் தரவை மட்டுமே வடிகட்டலின் நிபந்தனையை மதிப்பாக எடுத்துக்கொள்ளும். இப்போ தானியங்கு வடிகட்டல் பார்த்திங்கன்னா ஒரு புலத்தை மட்டும்தான் எடுத்துக்கும். சில நேரங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைகளின் படி தரவுகளை வடிகட்ட வேண்டிய நிலை ஏற்படும். அதுபோன்ற சூழ்நிலையில் செந்தர வடிவூட்டல் பயனுள்ள தீர்வாக இருக்கும். இப்போ ஒரு நிபந்தனைனா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனைனா நம்ம வந்து செந்தர வடிவூட்டல் கருவிப்பட்டி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். செந்தர வடிவூட்டல் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். செந்தர வடிகட்டல் தான் யூஸ் பண்ணணும். ஒன்றுக்கு மேற்பட்ட நிபந்தனை அடிப்படையில் தரவுகளை வடிகட்ட பயன்படுகிறது. செந்தர வடிகட்டியை பயன்படுத்துதல். படிநிலை 1. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட்டா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம், ஃபில்டர் கிளிக் பண்ணோம், அதில் ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் என்பதை கட்டளையை தேர்வு செய்ய வேண்டும். அட்டவணையில் உள்ள அனைத்து தரவுகளும் தேர்ந்தெடுக்கணும். ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் வந்து உரையாடல் பட்டி தோன்றும். ஸோ நம்ம வந்து படிநிலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிநிலை வந்து 2. அதில் வந்து ஸ்டாண்டர்ட் உரையாடல் பெட்டி இருக்கு இல்லையா, அதில் போய் ஃபீல்டு நேம்ன்ற கீழே இறங்க பெட்டியிலேருந்து ஒரு புலத்தின் தலைப்பை தேர்வு செய்ய வேண்டும். கண்டிஷனில் போயிட்டு நம்ம வந்து லெஸ் தேன், கிரேட்டர் தேன், ஈக்குவல் அப்படின்னு அந்த இதெல்லாம் கொடுக்கணும். அதில் செயற்குறியில் ஒன்று தேர்வு செய்ய வேண்டும். வேல்யூன்னு ஒரு கீழிறங்கு பெட்டியிலேருந்து அதனுடைய நிபந்தனை மதிப்பை தேர்வு செய்ய வேண்டும். சரி, அடுத்தது படிநிலை 3. படிநிலை 3 என்னன்னு பார்த்தோம்னா, இரண்டாவது நிபந்தனை தேர்வு செய்வதற்கு முன் ஆப்ரேட்டர் என்ற கீழிறங்கு பெட்டியிலிருந்து அண்டு அல்லது ஆர் இவற்றில் ஏதேனும் ஒரு தர்க்க செயற்குறியை தேர்வு செய்ய வேண்டும். பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்னு ஒரு கீழிறங்கு பெட்டி இருக்குது, அதில் போயிட்டு அண்டு ஆப்ரேட்டரா ஆர் ஆப்ரேட்டரா நம்ம ஏதோ ஒன்று தேர்வு செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது படிநிலை 2இல் செய்யப்பட்டுள்ளவைகளை பின்பற்றுக. நிறைவு செய்வதற்கு ஓகே பொத்தானை கிளிக் பண்ணவும். லாஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஓகே பட்டனை வந்து கிளிக் பண்ணணும். எடுத்துக்காட்டு, அட்டவணை 7.14.1 தரவுகளில் பாடப்பிரிவு 402இல் 12th H2ல் பயிலும் மாணவர்களை மட்டும் திரையில் தோன்ற செய்ய கீழ்காணும் வழிமுறைகளை பின்பற்றுக. 12th H2வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் வந்து தோன்ற செய்யணுமா. படிநிலை 1இல் என்ன பண்ணணும், டேட்டாவில் போயிட்டு ஃபில்டர் போயிட்டு ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் இந்த இது தேர்வு செய்யணும். அட்டவணையில் உள்ள அனைத்து தரவுகளும் தேர்ந்தெடுக்கணும், எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபில்டர்னு உரையாடல் பட்டி செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து படிநிலை 2. படிநிலை 2ன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, படிநிலை 2 வந்து என்ன பண்ணணும், படிநிலை 2 வந்து ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் உரையாடல் பெட்டியின் முதலாவது நிபந்தனை அமைத்தல். இதில் ஃபீல்டு நேம் ஒரு பட்டியலேருந்து குரூப் கோட் அப்படின்னு தேர்வு செய்யணும். கண்டிஷன் பட்டியலேருந்து ஈக்குவல்னு தேர்வு செய்யணும். வேல்யூ பட்டியலேருந்து 402ங்கிறத தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது படிநிலை 3. இதில் இரண்டாவது நிபந்தனையை அமைத்தல். ஆப்ரேட்டர் என்ற பட்டியலிருந்து அண்டுன்னு தேர்வு செய்ய வேண்டும். ஃபீல்டு நேமில் போயிட்டு கிளாஸுங்கிறத தேர்வு செய்யணும். கண்டிஷனில் போயிட்டு ஈக்குவல்னு தேர்வு செய்யணும். வேல்யூவில் போயிட்டு 12th H2 கொடுக்கணும். அடுத்து படிநிலை 4 வந்து ஓகே பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது 2 நிபந்தனைகளையும் நிறைவு செய்யும் தகவல் மட்டும் திரையில் தோன்றும். செந்தர வடிகட்டலை நீக்குதல். எப்படி நம்ம வந்து செந்தர வடிகட்டலை வந்து நீக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேட்டாவில் போயிட்டு ஃபில்டரில் போயிட்டு ரிமூவ் ஃபில்டர் என்பதை வந்து தேர்வு செய்ய வேண்டும். கட்டளையை பயன்படுத்தி இந்த வடிகட்டலை நீக்கலாம். ஓகே, அடுத்தது மேம்பட்ட வடிகட்டல். அப்படின்னா மேம்பட வடிகட்டல் செந்தர வடிகட்டலுக்கு நிகரான ஒன்று இருக்கும், அதுக்கு ஈக்குவலானது இது செந்தர வடிகட்டல். சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது வடிகட்டலில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான நிபந்தனைகள் மட்டுமே அமைய முடியும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்கு மேற்பட்டதெல்லாம் இதில் செய்யலாம். எண்ணிக்கையற்ற நிபந்தனைகளை அமைக்க முடியும். இது வந்து எண்ணிக்கையே இல்லாமல் எத்தனை வேணால் அமைக்கலாம். நிபந்தனை உரையாடல் பெட்டியில் அமைக்க முடியாது.
ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்க வடிவமைப்பு. பக்க வடிவமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டவணைத்தாளில் பக்க வடிவமைப்புக்கு ஃபார்மேட் பேஜ் கட்டளையை தேர்வு செய்ய வேண்டும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜ் கட்டளையை தேர்வு செய்ய வேண்டும். அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா, படம் 7/75 கட்டப்பட்டது ஒன்று பேஜ். ஸோ ஸ்டைல் உரையாடல் பெட்டி தோன்றும். என்ன உரையாடல் பெட்டி தோன்றும்? பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி தோன்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதன் பேஜ் தொகுதியை பேஜ்னு ஒரு தொகுதி வந்து கிளிக் பண்ணணும். அடுத்து பக்கத்தின் அளவு, பக்க அமைவு மற்றும் ஓரங்களை அமைக்க பயன்படுகிறது. அதனால் பார்த்திங்கன்னா அளவு, பக்க அமைவு இதெல்லாம் வந்து அமைக்கணும். அப்புறம் ஓரங்கள் அமைக்கணும். ஹெட்டர் தொகுதி வந்து தலைப்பை உருவாக்க பயன்படுகிறது. ஹெட்டர்னு ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, அது வந்து தலைப்பை உருவாக்க பயன்படுகிறது. ஃபுட்டர் தொகுதி வந்து அடிக்குறிப்பை உருவாக்க பயன்படுகிறது. ஃபுட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிக்குறிப்பை உருவாக்க பயன்படுகிறது. ஒரு பக்கத்தினுடைய அளவு, அமைவுனா என்னது? போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப். ஓரங்கள் வந்து லெஃப்ட் இடது ஓரம், வலது ஓரம், மேல் ஓரம், கீழ் ஓரம் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு டேபிள் இருக்கா, சீரியல் நம்பர் இருக்குது, கிளாஸு, குரூப் கோடு, ஸ்டூடெண்ட் நேமு, ஜெண்டர், கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த்து, ரிலிஜன் இது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சொன்னது தான் இதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ் வருதுல்ல, ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜுன்னு கிளிக் பண்ணணும். ஃபார்மேட்டில் போய்ட்டு பேஜுன்னு கொடுத்தா பேஜ் ஸ்டைல் டைலாக் பாக்ஸ். இதில் பார்த்திங்கன்னா பேஜ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது, இதில் போய் கிளிக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்ஜினில் போய்ட்டு லெஃப்ட் மார்ஜின், ரைட் மார்ஜின், டாப் மார்ஜின், பாட்டம் மார்ஜின் கொடுக்குறோம். நம்ம வந்து அதில் ஃபார்மேட்டில் போய்ட்டு A4 ஷீட் கொடுக்குறோம். வித்து எவ்வளோ, ஹைட் எவ்வளோன்னு. ஓரியன்டேஷனில் வந்து என்ன தரணும், போர்ட்ரேட்னு தரணும். ஸோ அடுத்தது வந்து பேஜ் ஃபார்மேட் இது எல்லாமே. லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். அவ்வளோதான். இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இந்த சாப்டர் வந்து இதோட முடிஞ்சு விட்டது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இதில் அட்டவணை செயலி அலுவலக பயன்பாட்டிற்கு தேவையான தரவுகளை ஒருங்கிணைத்து ஆராய்ந்து சேமித்து அட்டவணை வடிவில் தருவதற்கு பயன்படும் மிக சிறந்த கருவியாகும். ஸோ அட்டவணை செயலி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும். 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க். அலுவலக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆராய்ந்து சேமித்து அட்டவணை வடிவில் தருவதற்கு. பார்த்திங்கன்னா டான் பிரிக்லின் மற்றும் பாப் ஃப்ராங்க்ஸ்டன் ஆகியோர் 1979ஆம் ஆண்டு ஆப்பிள் 2 என்ற கணிப்பொறியாக்காக உருவாக்கப்பட்ட விசிகால்க் முதல் அட்டவணை செயலி. முதல் அட்டவணை செயலி என்னது? விசிகால்க். அது யாரால் உருவாக்குனாங்க? டான் பிரிக்லின், பாப் ஃப்ராங்க்ஸ்டன். இந்த வருஷம் 1979ஆம் ஆண்டு. எந்த கம்ப்யூட்டர்? ஆப்பிள் 2. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் ஒரு பிரபலமான திறந்த மூல அட்டவணை செயலி. ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வந்து இது வந்து திறந்த மூல ஒரு அட்டவணை செயலி ஆகும். இதனை தற்போது அப்பாச்சி நிறுவனம் பராமரித்து வருகிறது. எந்த நிறுவனம் பராமரித்து வருகிறது? அப்பாச்சி நிறுவனம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்டவணைத்தாள் என்பது கட்டங்களுடன் கூடிய ஒரு நுண் அறைகளை கொண்ட ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு அமைப்பு. அதன் ஒவ்வொரு நுண் அறையிலும் நிரலாக்கப்பட்ட கணிப்பான்கள் உள்ளது. ஒவ்வொரு நுண் அறையிலும் கணிப்பான்கள் உள்ளது. கணிப்பான கால்குலேட்டர் உள்ளது இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது ஓப்பன் ஆஃபீஸ் கால்க் வந்து 4.1.5 மொத்தம் 1024 நெடுவரிசைகளையும் 10,48,576 வரிசைகளையும் கொண்டுள்ளது. ஒரு வரிசையும் நெடுவரிசையும் இணையும் இடத்தில் உருவாகும் பெட்டி போன்றதொரு அமைப்பு. அதுக்கு பேர் என்ன சொன்னால் நுண்ணறை அல்லது களம். அட்டவணைத்தாள் முழுவதும் நகர்த்தக்கூடிய செவ்வக வடிவிலான பெட்டி போன்ற அமைப்பு தான் வந்து நுண்ணறை சுட்டி அப்படின்னு சொல்கிறோம். எந்த நுண்ணறை சுட்டி தற்போது உள்ளதோ அந்த நுண்ணறை சுட்டி செயல்படு களம். அதுக்கு தான் வந்து செயல்படு களம், ஆக்டிவ் செல். அனைத்து வாய்ப்பாடுகளும் ஈக்குவல் குறியுடன் தொடங்க வேண்டும். 4 வகையான இயக்கிகள் கால்கில் உள்ளது. எத்தனை? 4. விளக்கப்படம் எண் தரவுகளை எளிய முறையை
காட்டுவதற்கு பயன்படுகிறது. எளிமையான முறையில் வந்து விளக்கப்படுத்துறதை நம்ம விளக்கலாம்.